எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் கதை நாயகனா என்னைய வெற்றி பெற வச்சிருக்காங்க இயக்குனர் திரை செந்தில்குமாருங்க. உங்க மூலமா இந்த நேரத்துல நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு நடிகனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்புக்கு கிடைச்ச வாய்ப்புக்கு அடுத்தடுத்து தக்க வச்சுக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் அமைகிறது. அது இறைவனோட ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்க. எனக்கு மறுபடியும் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆரம்பத்திலிருந்து உழைச்ச உழைப்புக்கு கடைசியா வந்து உங்ககிட்ட ஒரு ஷோ பார்த்துட்டு நீங்க அவ்வளவு பேர் உள்ள வந்து நீங்க அந்த படத்தை அவ்வளவு ஸ்லாஷ் பேசுனீங்க. இன்டர்வியூ பிளாக்ல நிறைய பேர் எதிர்பார்க்காத போன் எனக்கு அவ்வளவு போன் வந்துச்சு. அவ்வளவு போன் அவங்க பேசுறப்ப எனக்கு ரொம்ப சிரிச்சு ஒரு மாதிரியா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு சொல்லணும்னு சொன்னாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு எல்லாரும் அதை விட எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துறீங்க இந்த படத்தை. உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா அந்த ஜனங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன். மேலும் இதை மக்கள்கிட்ட அது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இது ஒரு வெற்றி படத்தை எப்படி கொண்டு சேர்க்கணுமா நீங்க சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அது என்னோட டீம் சார்பாகவும் இயக்குனர் சார்பாகவும் தயாரிப்பாளர் சார்பாகவும் கேமராமேன் சார்பாகவும் ஆர்டிஸ்ட் சார்பாகவும் நன்றி. உங்க பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் கூட இல்லாம அவ்வளவு ஆக்குரேஷன், அது இன்ட்ரோல் சீனும் கிளைமேக்ஸும் அவ்வளவு இதா இருக்கு. அது வந்து அந்த பாடி லாங்குவேஜ் வந்த அப்படின்னு எங்கிட்ட அருவாவை ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் தான் வச்சிருந்தாரு. 2 அருவா வச்சுக்கிட்டாரு. அந்த இல்லைண்ணா அது அதான் அந்த கேரக்டர் எப்படி என்னை விடுதலை பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி அந்த சொக்கன்ற கேரக்டர் என்னை கரெக்டா அது கேரக்டர் பார்த்துக்கிட்டான்னு சொல்லணும். அதை நான் கரெக்டா ஃபாலோ பண்ணி நினைக்கிறேன். படம் இப்ப வந்து நம்ம சசிகுமார் சார் நடிச்சிருக்கீங்க. டோட்டலாவே நீங்க வந்து பெரிய பெரிய ஹீரோ கூட தான் நடிக்கிறீங்க. ஆனா அதுல நீங்க ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிறீங்க. எப்படி இருக்கு அதுல? உங்களுக்கு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதெல்லாம் முன்னாடி சசிகுமாரனுக்கு இந்த இடத்துல இந்த தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி சசிகுமாரனே. பெரிய தமிழ்நாட்டுல உண்மையாலுமே கோவிலுக்கு சொந்தமான இடம் நிறைய இருக்கு. அமைச்சர்கள் தான் எடுத்தாங்கன்னு எப்படி அவரை உள்ள போட்டிருக்கீங்க? இல்ல அப்படி சொல்ல சார். அப்படி ஒண்ணு நடந்தா என்ன நடக்கும் அப்படின்றதுதான் கதை. அப்படி கற்பனை தானே, இது ஒரு கற்பனை தானே. உங்க முயற்சிக்கு நான் வரவேற்கிறேன். உங்களோட முயற்சிக்கு நான் வரவேற்கிறேன். நல்ல விஷயம். அமைச்சர்கள் தான் எல்லாம் இந்த கோயில் இடங்கள்லாம் தொட முடியும். உங்களுக்கு அப்படித்தான் அனுப்பிருக்கா? நீங்க அப்படித்தான் நினைக்கிறீங்க? அது கூட பத்திரப்பதிவு அறநிலையத்துறை அமைச்சரை சொல்லாம பத்திரப்பதிவு அப்ப படத்துல போலீஸ் கேட்டு வைக்க முடியாது, டாக்டர் கேட்டு வைக்க முடியாது, எந்த கேட்டுமே வைக்க முடியாது. இது கதைக்குள்ள வர்றதானுங்கண்ணே. அதே மாதிரி காமெடி எல்லாம் இருந்து வர்றவங்க கொஞ்சம் காமெடி கலந்த கதையில தான் ஹீரோவா நடிப்பாங்க. அப்படி வருவாங்க. இது கவுண்டமணி வடிவேலு சந்தானம் வரைக்கும். அது நீங்க எப்படி இந்த சீரியஸான கதையில 2 படமும் போன படம் ஒரு மாதிரி ஹிட்னா இந்த படம் அதை விட பெரிய ஹிட்டா இருக்கும். எப்படி தேர்ந்தெடுக்கிறதுக்கு எந்த தைரியத்துல? ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டேன். அது என்னோட இது இல்லைங்க, அது இயக்குனரோட. நான் வந்து அந்த கதையில நடிக்க ஆசைப்படுறேன். அது இயக்குனர் தான் இன்னைக்கு இந்த வெற்றி காரணம். அவங்க தான் நம்மளை கையாளுறாங்க. அடிக்கிறத நம்புறபடியே இருக்கு. அந்த செகண்ட் ஹாஃப்ல நீங்க தானே வேற லெவல்ல இருக்கு. எப்படியா எப்பவுமே வந்து ஒரு படத்துல நாயின்லாம் சொன்னா டாக்லாம் சொன்னா வந்து மியூட் பண்ணுவாங்க. உங்க படத்துல ஏன் மியூட் பண்ணல? கவுண்டமணி சார் சொன்ன காமெடி தான் வருது. சொல்றது அப்படிங்களா? அப்ப சென்சார் போர்ட்ல உங்களுக்கு கண்டுக்கல, ஈஸியா விட்டாங்க. இல்ல அது வேற எப்படி சொல்லலாம்? நீங்க வேணா சொல்லுங்க. அது எப்படி சொல்ல முடியாது? நாயின்னு சொன்னாவே அது மியூட் பண்ணிடுறாங்க. சென்சார் போர்ட் போனாவே ஒரு விஷயத்த நம்ம வந்து தவறா சொன்னா மியூட் பண்ணு சொல்றாங்க. அப்புறம் வந்து பெரிய பெரிய ஹீரோங்க மட்டும்தான் சரி அவங்க தவறா பேசினாலும் சரி அசமா பேசினாலும் சரி சென்சார் போர்ட் ஈஸியா விட்டுறாங்க. உங்களுக்கு அதே மாதிரி சலுகை கொடுத்துருக்காங்களே. அது விசுவாசத்துக்கு மேல வச்சிருக்காங்க. இல்ல இன்னொன்னு எல்லாமே இந்து கேரக்டர் ஒரு சாமியார் எல்லாம் வச்சுட்டு வருகின்ற கேரக்டர் எதுக்காக உள்ள எடுத்துட்டு வந்தீங்க? இஸ்லாமிய சமுதாயத்தை மாற்றுறதுக்காகவா? ஆனா ஒரு படம் நல்லா வந்து வாழ்த்துட்டு முஸ்லிம் கேரக்டர் வரும். கோயில்ல இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரணும்னா இயல்பா இதுதானே இருக்கும். வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க அதுக்குள்ள இருக்கிற போது அந்த குடும்பத்துக்குள்ள வரும்போது தானே பிரச்சனை வரும். அப்ப கோயிலை சுத்தி கதைன்ன போது அது இயல்பா அப்படிதானே நடக்கும். காமிச்சிருக்கலாம்ல. நிறைய வில்லேஜ் படம் இந்த மாதிரி படங்கள்ல காட்டுவாங்க. அதை விட நீங்க தான் முதல் முறையா இது முஸ்லிம்ஸை காமிச்சு இது ஜாதி மாறுறாங்க அப்படின்னு எதுவுமே நடக்காது இல்லையா? எல்லாமே நடந்துட்டு இருக்கிற இது எங்களுடைய கற்பனை. அதுக்குள்ள எது கதைக்கு சுவாரஸ்யம் சேர்க்குமோ அதான் நாங்க பண்ணுவோம். சொல்லி சார் இப்ப சொல்லுங்க, காமெடியா நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆக்ஷனா நடிக்கிறது கஷ்டமா இருக்கு? உங்களுக்கு காமெடி நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆக்ஷன் வந்து நல்லா ஈஸியா ஆயிடுச்சு. நீங்க பேசுறீங்க ஆனா வந்து 4-5 டயலாக் மட்டும் தொடர்ச்சியா பேசுறீங்களா? எப்படி அதை ட்ரைனிங் எடுத்து பண்ணீங்களா இல்ல வந்து உங்களுக்கு நேச்சுரலே வருமா அந்த டயலாக்? இல்ல அந்த சீன் அந்த டயலாக் இப்படிதான் வேணும் டான்ஸ் தான் சொன்னாரு. நான் ஸ்பாட்ல மைண்ட்ல மனப்பாடம் பண்ணி பேசுறேன். நல்லா இருக்கு.
கண்டிப்பா சாமி வந்தா ஆடுவேன். எனக்கு சாமி வருமான்னு தெரியல. எப்ப சாமி வரும்? கண்டிப்பா எப்ப சாமி வரும்? சாமி எப்ப வருமோ அப்ப வெளில வரும். அது எப்ப வரும்? அது சாமி எடுத்து கேட்கணும். விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் உங்களுக்கு நண்பரா இருக்கிறாங்க. விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் உங்களுக்கு நண்பரா இருக்கிறாங்க. இந்த படத்தை பதிவுத்துறை அமைச்சர் மொத்தம் எவ்வளவு இருக்கு பதிவுத்துறை அமைச்சரை காட்டுறீங்களா? மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் திரும்ப ஒரு 2 நிமிஷம் இது பண்ணிட்டு நம்ம தனியா பேசிட்டு இல்ல முக்கியமா அமைச்சர் யாராவது பாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீ பாக்க ரெடியா இருந்தா நான் நடிக்க ரெடியா இருக்கேன். சரி, விடுதலை பார்க்கும் மாதிரி இதோட பார்த்து வருமா? அது இயக்குனர் தயாரிப்பாளரும் சாரும் ஹீரோவும் முடிவு பண்ணா இயக்குனர் ரெடி தான் எப்பயுமே பார்த்து வரும். எஸ் டைரக்டர் சார், அது மாதிரி உங்களோட முந்தைய படங்களை காட்டிலும் இந்த படம் இன்னும் பயங்கர கிளிப்பா இருக்கு. நிறைய டைரக்டருங்க உள்ள இருந்ததுனால கொஞ்சம் கவனமா இன்னும் ஜாஸ்தி கவனம் எடுத்துக்கிட்டு சார் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் நான் படம் பண்றேன். ஆமா, பெரிய கேப்புக்கு அப்புறம் பண்ணதுனால எல்லாரும் அவங்களோட கூட்டு முயற்சி, என்னோட தனிப்பட்ட முயற்சி எல்லாம் சேர்ந்து தான் இந்த படம். ஸோ எல்லாரும் சேர்ந்து அதை அந்த உழைப்பை போட்டு தான் இந்த படம் எடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த ஹீரோயின் ஒரு ஹீரோயினை கண்டுபிடிக்கிறாரு, அதை கடைசியில இது செங்கல் சொல்லி அந்த பர்வீனியும் அந்த மாதிரி சீன் வைங்கிற ஏதாவது கேட்டாரா? ஏன்னா வேலண்ட்ரியா அந்த சீன் இந்த மாதிரி அது காமெடி தான். அதான் காமெடி தான். அவங்கள தூக்கி குளத்துல இருந்து தூக்கிட்டு வர்றப்பெல்லாம் போலீஸ்காரங்க மட்டும் இல்ல, நமக்கே ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு. தூக்கிட்டுல வரலையே. இல்ல அந்த குளத்துல காவல் பண்ண உள்ள குதிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் விக்க எடுக்க கிணறுல விக்க எடுக்கிறீங்க, அப்புறமேல கண்டுபிடிக்கிற மாதிரி அவங்களை காவல் உலகத்திலே ஒரு காப்பாற்றுற பொண்ணை கண்டுபிடிக்கிற ஆங்கில பார்த்தது நீங்க மட்டும்தாங்க. இல்ல காப்பாற்ற சாப்பிடுறது இடிக்கு மாதிரி காப்பாற்ற முடியும். அந்த முக்கியமா பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டுருக்காருன்றதுனால தளபதியில வர ஒரு மியூசிக் எடுத்து உள்ள சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? துப்பாக்கி எடுத்து கொடுக்கும் போது சின்ன தாயோடைய அந்த மியூசிக் அப்படியே உள்ள வரும். அந்த ஸ்டார்டிங் எண்டு அது ராஜா சார் மியூசிக்னா யுவன் சாரே சந்தோஷப்படுவாரு. ராஜா சாருடைய மியூசிக் தான். இதுக்கு ஏதாவது பிரச்சனை வருமான்னு கேட்கலாம். இல்ல சார், அப்படி தெரியல. எல்லாமே இருந்தவர கேள்வி எல்லாமே இப்படியே வருது. சார் ஆக்ஷன் காட்சி நல்லா நடிச்சிருக்கீங்க. ஆர்எஸ் சாரோட வீடியோ அது முதல் பேக் கிளைமாக்ஸ் அப்படி வரது. நீங்க சொல்லுங்க. இவ்வளவு மைக் இருக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்காங்க. வாங்கனே சார் இந்த ஹீரோட நீங்க இவனோட ஒரு ஹீரோ. சார் எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து தான் நாங்க பண்றது. அதனால வந்து என்ன ஸ்டோரி வருது அது அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஒரு லைட்டிங் வச்சிருக்கேன், ஆரஞ்சு கலர் ஃபுல்லா வந்திருக்க படம் ஃபுல்லாவே. அது படத்துக்கு அந்த கலர் ஃபுல்லா இது கொடுக்கணும். இந்த மண்ணை சார்ந்த மாதிரி மெயின் அது காரணம் செங்கல் சோலையில படத்துல அது முக்கியமா இருக்கும். சோ அவருடைய அசோசியேஷன் தான் பண்றீங்களா? இல்ல ஒன்றும் கிடையாது. செங்கல் சோலையில இருக்கனால அந்த கலர் வச்சோம். சூரியனா படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. நீங்க எந்த எக்ஸ்பெக்டேஷனோடையும் வராதீங்க, நான் ஒண்ணு தரேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு படம். வெற்றிமாறன் சார் வந்து கருடன் அப்படிங்கிற தலைப்புல வந்து விஜய் சாரை வச்சு ஒரு படம் பண்றதா சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட நாளா வந்து இந்த மெசேஜ் வந்து போயிட்டே இருந்தது. அது அந்த நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த கதை தான் அப்படின்னு தெரிஞ்சுதான் நீங்க பண்ணீங்களா, இல்ல அந்த கதை இது இல்லையா அது வேற கதையா? உங்களுக்கு அந்த கதை பத்தி ஏதாவது தெரியுமா? ஒரு ஃபேன் மேடு தான், ஃபேன் மேடு போஸ்டர் தான் அது. அதுவும் வெற்றி சார் அது இல்லைன்றது அப்பயே முன்னாடியே சொல்லிட்டாரு. இந்த தலைப்பு நாங்க இந்த கோயில் சுற்றிய கதைன்றதுனால ஒரு தலைப்பு தேர்ந்தெடுக்கும் போது கருடுன்ற தலைப்பு எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அது இருக்காதோன்னு நினைச்சு நாங்க இதுல கேட்டோம். ஜென்ரலா தலைப்பு வைக்கும் போது நம்ம போய் கேட்கணுங்க. அப்ப கேட்கும்போது அது அவைலபிளா இருந்துச்சு, அதனால அந்த தலைப்பை பயன்படுத்தணும். இப்ப வெளிநாட்டு அவார்ட்ல வந்து உங்க சிறந்த நடிகர்னு சொல்லியிருக்காங்க. சில நேரத்துல வந்து நீங்க சிறந்த குணச்சித்திர நடிகரும் வந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து சிறந்த காமெடி நடிகரும் வந்திருக்கீங்க. இப்ப வந்து உங்களுக்கு வந்து சிறந்த நடிகர் கொடுத்துருக்காங்க. எப்படி இதை பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உழைப்புக்கு மரியாதை கிடைச்சிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு முதல் கால் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்களா? சாவித்ரி இதுக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்களா? கண்டிப்பா. நீங்க ஒருவேளை அவங்களுக்கு போன் பண்ணி கேட்டீங்களா? இல்ல எனக்கு இந்த படம் முடிஞ்சு நான் எப்பயும் போல போன் எப்படி ரிசல்ட் ஒன்று எதிர்பார்த்துட்டே இருப்பேன். வழக்கம் போல இன்டோர் பிளாக்ல அந்த சாவித்திரி அக்கா போன் வச்சுட்டாங்க. ரொம்ப பாசிட்டிவா சொன்னாங்க, நிறையாவே சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப நம்ம நிறைய நண்பர்கள் பேசினாங்க. இன்டோர் பிளாக்ல சூப்பரா இருந்தாங்க. செகண்டா பார்த்து போறேன், அதை விட சூப்பர் சொல்லிட்டு போயிட்டாங்க. லவ் போர்ஷன் ஏற்பட்டாங்க. இந்த இருக்க லவ் இருக்காதுல்ல. சரி சார், விடுதலை பெரிய ஹிட், இந்த படமும் ஹிட். இனிமேல் ஒரு சின்ன ப்ரொடியூசர் சின்ன டைரக்டர் தான் அவங்க அனுப்ப முடியுமா? அவங்களுக்கு காட்சி நீங்க கதை தானே முடிவு பண்ணுது. சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் இல்லை. கதை நல்லா அமைஞ்சா கண்டிப்பா நடிக்கிறது கிடையாது. கதை தேர்வு எப்படி இருக்கும்? அந்த கதை எந்த அளவுக்கு அது தேவைப்படுது அந்த அளவுக்கு நம்ம மாறிக்கிற வேண்டியதாங்க. ஒரிஜினல் சாமியார் நீங்க அந்த சீனுக்கு இல்ல நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்டே உங்களுக்கு. அப்படியே சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்லிட்டேன். டைரக்டர் அதே மாதிரி வெற்றிமாறன் சார் இருந்தும் ஜாதி அந்த மேட்டர் கூட போகாம ஒரு அழகான படம் கொடுத்துருக்காங்க.
இல்ல சார், அவரும் ஜாதிகளா வச்சு படம் எல்லா படமும் எடுத்தது இல்லை இல்லையா, அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த கதையினுடைய தேவைக்கு என்ன இது பண்ணணுமோ அதை தான் நாங்க பண்ணோம். மகேஷ் சார்